டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். கற்பனை ஆற்றல்கள், அறிவின் திறமை, இந்த ரெண்டும் அதிகமாக நிறைந்திருக்கும் ராசியில கன்னி ராசி முதன்மையான இடத்தை பிடிக்கும். உங்களுக்கு எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலை நயத்தோட ரசிப்பீங்க. அது ஆணாக இருந்தால் பெண்ணை ரசிப்பது, பெண்ணாக இருந்தால் ஆணை ரசிப்பது, பொதுவாகவே இயற்கையை ரசிப்பது, இந்த 3மே உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். அதனாலதான் இயல்பாகவே ஒரு கூட்டம் அதிகமாக இருந்தால் கன்னிராசிக்காரனா இருப்பாங்க போலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
நீ கன்னிராசியாப்பா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருக்கும். அது நட்பாக இருக்கலாம். ஆணாக இருந்தால் பெண்கள் நட்பு, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் நட்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக உண்டு. எதிர்பாலினத்தவரை தன் வச ஈர்த்து கொள்ளும் ஆற்றல் கன்னிராசிக்கு உண்டு. ஆமாங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனால் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படிங்க பார்த்தீங்களா? அது உண்மைதான். ஏன்னா கன்னிராசிக்காரங்க மற்றவங்க மேல அதிக அக்கறை செலுத்தி தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாமே மறந்து பலவிதமான மன அழுத்தங்களை சந்தித்து வரீங்கிறது புரியுது. ஸோ இந்த மன அழுத்தம் எப்பொழுது நீங்கும் அப்படின்னு அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. இந்த வருடத்தில் 3 கிரகங்களின் பெயர்ச்சிகள் மூலமாக நம்மளுடைய கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான எழுச்சிகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. உங்கள் ராசியில கேது பகவான் 1.5 வருடமா அமர்ந்து வந்து இந்த 2025 மே மாசத்துக்கு மேலதான் பயணிக்க போறாரு. அப்ப 1 வருஷமா இருக்காரு. இந்த ஜனவரிக்கு அப்புறம் ஒரு 5 மாசம் கூட இருப்பாரு. அதுக்கப்புறம் நகர்ந்துருவாரு. அப்ப மே மாசத்துக்கு மேல கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்று உறுதியாக சொல்ல முடியும். புதிய முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மே மாசத்துக்கு மேல எடுங்க. அவசரப்படாம நிதானமா என்ன பண்ணுங்கன்னா, என்ன செய்ய போறீங்கன்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்த அதுல உள்ள பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத ஒரு தடவைக்கு 2 முறை நீங்க யோசிச்சுட்டு அந்த புதிய முயற்சியை மே மாசத்துக்கு மேல எடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டு. அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க முடிவெடுக்கணும்னு ஆசைப்பட்டா மே மாசத்துக்கு பிறகுதான் கட்டாயமாக எடுக்க வேண்டும். ஆனா திருமண விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ரொம்ப ரொம்ப பொருத்தம் பார்த்து இந்த காலகட்டங்கள்ல முடிச்சுக்கோங்க. ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா உங்க ராசியை பார்க்காரு. மார்ச் எண்டுக்கு அப்புறமே பார்க்காரு. ஸோ பார்க்கறதுனால கொஞ்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவசரப்பட்டு முடிவெடுத்து விட வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல இந்த வருடம்தான் நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த செய்வது தயக்கம் தடங்கள் அப்படிலாம் இருந்த நிலை மாறி உங்களுடைய ராஜ தந்திரம் மூலமாக, அதாவது நல்லா யோசிச்சு இப்படி அடிச்சு இப்படி செஞ்சு இப்படி போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இதை செஞ்சா இதுக்கு இப்படி ஒன்றா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு போன உங்களை எதையும் செய்ய விடாம நின்றா அப்படின்னு லாக் பண்ணி வச்சிருச்சு கிரகம். ஸோ அந்த நிலையை கடந்து வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த வருடம். அப்ப ராஜதந்திரம் என்பது உங்கள்கிட்ட தான் கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ராஜதந்திரம் உங்கள்கிட்ட இருக்கும். அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில இப்ப இருந்தீங்க. அந்த நிலை மாறப்போகிறது. உங்களுடைய திறமை உங்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற மதிப்பு இனிமேல் கிடைக்கும். புதிய நகைகள் வாங்க வேண்டும் என ஆசைப்படுறீங்க. புதிய வீடு மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள்ல ஆசை இருக்கு அப்படின்னா இந்த 2025 அதற்கான முயற்சிகளை கட்டாயமாக எடுக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு தேவையான நகைகளை இந்த வருடத்தில் வாங்கி வைக்க ஒரு அற்புதமான காலம். உங்களுடைய இன்னொரு ராசியான, அதாவது புதன் பகவானுடைய இன்னொரு ராசியான மிதுன ராசிக்குள்ள குரு அமர்ந்து உங்களுடைய லைஃப்ல தொழில்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு. நீங்க ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பான உங்க குடும்ப சூழ்நிலையில் உள்ள பிரச்சனை எல்லாம் விலக போகுது. ஒரு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலங்கிற தன்மையெல்லாம் விலகி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்புல உங்களுடைய கிரக நிலைகள் ஏற்படுகிறது. தன வரவில் உள்ள பணம் புழக்கங்கள் இல்லை, பண தட்டுப்பாடு அதிகமா இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த உங்களுக்கு உறுதியாக தன வரவுகள் நன்றாக இருக்கும். அப்போ மனிதனுக்கு பணம் இருந்தால் இதையும் சாதிக்கலாங்கிற எண்ணம் வந்துடும் பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலை உங்களுக்கு வரும். ஆனால் வரும்பொழுது நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன் அதை சொல்றோம்னா, சரியான தீர்ப்புகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் கொடுக்கின்ற சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாருங்கிற கவனத்தை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்ப நீங்க நேர்மையா உண்மையா கரெக்டா இருந்துட்டீங்கன்னா
இந்த 2025ல 3 கிரகங்களின் பயிற்சியானது உங்களுடைய முயற்சிக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் அதில் சிறிது கவனம் செலுத்துங்கள். முடிஞ்சளவு பழைய வண்டி வாகனங்கள் வாங்கிக்கலாம். ஸோ புதிய வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சா மே மாசத்துக்கு மேல வாங்குங்க. பழைய வண்டி வாங்கணும்னு நினைச்சா கட்டாயமா இந்த காலகட்டங்களில் வாங்கிக்கலாம். அதாவது ஜனவரியிலிருந்து மேக்குள்ள பழைய வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். செகண்ட் ஹேண்டா வண்டி வாங்க ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வாங்கிக்கலாம். புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமா மே மாசத்துக்கு மேல உறுதியாக வாங்கலாம். நிதானத்தை கடைபிடித்து வெற்றிகளை அள்ளி குவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி தருகின்றன. உங்களுடைய பொருளாதார நிலையின் மாற்றங்களும் உங்களுடைய இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுப்பதினால் இந்த 2025ஐ அற்புதமான வருடமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த 2025 ஆரம்பமே அடி தூள் கிளப்ப போகுதுங்க. ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி உட்காந்துருக்காரு. அது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. சனி கிரகத்தை பொறுத்த அளவுக்கு நன்மையே செய்வாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 2வது லட்டு தின்னாசைங்கிற மாதிரி 9ஆம் வீட்டில் உட்காந்து முழு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாரு. எல்லா வகையிலையும் நன்மைகளை உண்டு பண்ண போறாருன்னு சொல்லலாம். அடுத்ததாக மீன ராசியில் சுக்கிரன் ப்ளஸ் புதன் எல்லாமே உட்கார்ந்து நீசபங்க ராஜ யோகத்தை உருவாக்க போறாங்க. இது எல்லாமே முதல் பாதி அந்த வருடத்திலேயே துவக்கத்திலேயே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்கு போறாரு தான். ஆனால் அதுவுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும். 10ஆம் வீட்டில் குரு போவார். 9ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவார்னா, ஆண் என்றால் பெண்ணாலும் பெண் என்றால் ஆணாலும் யோகத்தை உண்டு பண்ணுவார். திருமணம் அமையாதவர்களுக்கு மிக சரியான அந்தஸ்து மிகுந்த ஒரு வரன் அமைந்து அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் கண்டிப்பாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை பண்ணுவார். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பெரிய ஒரு நன்மை என்ன காத்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 19 மே ராகு கேது பயிற்சி வேற நடக்கும். ராகு 6ஆம் வீட்லையும் கேது 12ஆம் வீட்டுக்கும் வரும் பொழுது இது ஒரு அற்புதமான பொசிஷனுங்க. 6ஆம் வீடும் 12ஆம் வீட்டில் உட்காரும்போது அதுவுமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்ய காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த முதல் 3 மாதங்கள் துவங்கி, ஏன்னா இப்போ இந்த புத்தாண்டு பலன்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சில ராசிகளுக்கு ஆரம்பம் சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதாக தான் இருக்குது. அப்படி தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் உங்களை பொறுத்த அளவுக்கு மிக அற்புதமாக அமையுது. ஆரம்பமே சூப்பராக துவங்குது. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோக்கஸ்டாக இருங்க. இப்போ இந்த பலன்கள் நீங்கள் இந்த ஆண்டு பிறப்பதற்கு முன்னாடியே பார்க்குறீங்களா, தயாராக இருங்க. உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்ஸ் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமா, அப்ளை பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் க்ரோத்துக்காக பார்த்துட்ருக்கீங்களா, அதற்கான முயற்சிகளை முன்னெடுங்க. வருஷ துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. இறைவனுடைய அருளால் உங்களுடைய லைஃபு இந்த 2025 முடியும் பொழுது நிச்சயம் அடுத்த லெவலில் இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வாகட்டும், பண வருவாயாகட்டும், ஒரு சொத்து பத்தாகட்டும், எல்லாமே ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை வளர்த்து கொண்டு போகவே போகுது. நம்ம மக்கள்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம்னா, கெடுதல் வரும்போது மட்டும்தான் இறைவனை நோக்கி போவாங்க. நல்லது நடக்கும்போது இறைவனை நோக்கி போக மாட்டாங்க. ஏன் அது? ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல காலகட்டம் துவங்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லிட்டேன். முடிந்தால் இந்த ஆண்டு துவங்கும் பொழுதோ அல்லது தூங்குவதற்கு முன்னாடியோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க. ஏன்னா உங்கள் லைஃப் மிக அற்புதமான ஒரு கோல்டன் பீரியடுக்குள்ளார என்ட்ராக போகுது. வாய்ப்புகள் எல்லா முறையும் கதவை தட்டுவது கிடையாது. இப்போ அதற்கான காரண காரியத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் குறை வைக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளை மிக சரியாக முன்னெடுங்க. எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்பப்போ உங்களுக்கு வரும். அதை மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி கொஞ்சம் அசட்டையாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பெட் அட்மிட்டட் ஆகி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. முக்கியமான இன்டர்வியூ, முக்கியமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் ஹெல்த் ரிலேட்டடான ஏதாச்சும் இஷ்யூஸ் வரும்போது மட்டும் இம்மிடியேட்டாக அதற்கான உங்களுடைய அட்டென்ஷனை கொடுங்க. அது உங்களை பெருமளவுக்கு மேற்கொண்டு ஓட வைக்கும். உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான எனர்ஜி அது தரும். மற்ற எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக தாங்க இருக்குது. இதில் வரன் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஃபேமிலிஸை பொறுத்த அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஆண் என்றால் பெண்ணால் யோகம் கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா. இவ்வளோ நாள் உங்களுக்கு அமையாத ஒரு மிகப்பெரிய இடத்திலிருந்து சம்பந்தம் அமையும்.
ஜாதகம் போய் பார்ப்பீங்க, அதுவும் பொருந்தும். எல்லாமே சூப்பராக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கே. அதனால தான் இறைவனுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பாருங்க, புதன் உச்சமாகக்கூடிய ராசி கன்னி ராசி. இந்த கன்னி ராசி பார்த்திங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ். பெருசாக கச்ச 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 கச்சன்னு பேச மாட்டாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி அது என்ன அப்படின்றத கண்ணாடி மாதிரி பிரதிபலிப்பாங்க. இதுதான் கன்னி. கன்னி பார்த்திங்கன்னா வெரி குட் அப்சர்வர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கன்னி ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த டிடெக்டிவ், இந்த மாதிரி விஷயம், இந்த டிஜிட்டல், இசை, நாடகம், இந்த மாதிரி பல தொழில்களில் இருப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கன்னி இருப்பாங்க. அதுவும் ஒரு ஆளுமையான ஒரு தொழிலில் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும், போஸ்டில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ சனி பகவான் 2025 சனி பகவான் மே மாதம் 29 கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு எப்படி வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பாவம் கண்டக சனியாக வராரு. கண்டக சனியாக வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 விஷயத்தில் தாங்க நம்ம கவனம் செலுத்துகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா ஆரோக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் ஆரோக்கியம். அப்போ நிறைய பாருங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சாப்பாடு டைம் பிரகாரம் சாப்பிடுங்க. 100% இல்லை, நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு, பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த சனி பயிற்சினால, முக்கியமாக இந்த 2025. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ணும். இப்போ நிறைய பாருங்கள் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு டயட்டிங் ஷைட்டிங், நான் 100 கிலோ இருக்கேன், நான் டயட்டிங் பண்ணுறேன், ஷைட்டிங் பண்ணுறேன், நான் சாப்பாடு என்னோட ஒரு புத்திசாலித்தனத்துலேயே நான் சாப்பாடு அப்படியே குறைச்சிடுறேன், கார்போஹைட்ரேட்ஸே சுத்தமாக இல்லை, அப்போ நான் ஒரு நோயை வச்சுப்பேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கன்னிக்கு. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும், டயட் இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு மருத்துவரனோட ஆலோசனை பேரில் நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இன்னமும் நல்லது பிள்ளையார் பிடிக்க போய் குரங்க ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பிள்ளையாரை பிடிக்கணும், பிள்ளையாராக களிமண்ணில் பிடிச்சி வைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களோட உதவியோடு எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டு பிடிங்க. இது ஒரு சின்ன அட்வைஸ் நான் கொடுக்குறேன், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அப்போ ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எலும்பு வலி, முதுகு தண்டு வட பிரச்சனை, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலில் ஒரு அடிபடுறது, காலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்சர் ஆகிறது, ஒரு ராட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. 2வது பாருங்கள் பயணம். நம்ம வெளியே எங்கன்னா போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த பயணத்தில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட், அதனால் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும். அப்போ பயணம் அப்படின்னு போகும்போது கொஞ்சம் உஷாராக போகணும். முக்கியமாக பாருங்கள் கண்டகத்து சனியில் இருக்கீங்க அப்படின்னும் போது பயணம் ஏதாவது போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோளறு பதிகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கோளறு பதிகத்தை பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா சனி மட்டும் இல்லைங்க, வேறு எந்த கிரகங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக சாதகமான நிலையில் இல்லை, பாதகமான நிலையில் இருக்காங்க, கண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த கண்டக சனியில் பெருசாக பாதிப்பு அப்படின்றத அவங்க ஏற்படுத்த மாட்டாங்க. 2005 ஃபுல்லும் ட்ரை பண்ணுங்கள், செய்யுங்க. அதே மாதிரி இந்த சனி பயிற்சி முடிகிற வரைக்குமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணால் நல்லது தான், தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ 2 விஷயத்தில் கவனம், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பயணம். அதுக்கப்புறம் சனியினோட பார்வை, சனி பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா ஜென்மம் லக்னத்தை பார்க்குறாரு, சுயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்னி பொதுவாக நல்ல புத்திசாலிகள், நல்ல யோசிக்கக்கூடியவங்க. என்ன ஆகும் அப்படின்னா இப்போ புத்தி கிறுக்கு பிடிக்கும். நான் இவ்வளோ நாள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ என்னமோ எனக்கு அவங்க கிட்ட இருக்க குறை மட்டும்தான் தெரியுது, நிறைய தெரியவே மாட்டேங்குது. அதனால் நான் அவங்கள விட்டு பிரிஞ்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கிறுக்குத்தனமாக நிறைய விஷயம் செய்வோம். பொதுவாக சனி ஜென்மத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே மைண்டு நல்லவங்களாம் நம்மளே விளக்கிடுவோம், நல்லவங்க மேலே நம்மளே குறை கண்டுபிடிப்போம், நம்மளே பார்த்திங்கன்னா அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவோம், இரிட்டேட் ஆகும், டென்ஷன் ஆகும், மந்தமாகும். தொழிலில் பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைக்கிறவங்க எனக்கு இன்னும் வேலை செய்யவே பிடிக்கலப்பா, வீட்டிலே இருக்கலாம் போல தோணுதுப்பா. இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸஸ் சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸ்லகிஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேர்டில், அதாவது மெடிக்கலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்லகிஷ்னஸ் அப்படிம்பாங்க மெடிக்கல் டெர்மினாலஜியில். இந்த ஸ்லகிஷ்னஸ் பார்த்திங்கன்னா போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி இருக்கும், மனதளவுலையும் இருக்கும், உடல் அளவுலையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சுயஸ்தானத்தை பார்க்கும்போது ஏற்படும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிக்கோங்க. சனி தான் இதெல்லாம் ஏற்படுத்துறாரு. ஸோ சனியை நம்ம ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம தான் பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள் சனி பகவானோட பார்வை 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானத்தை பார்வை. அப்போ தாயாருக்கு உடல் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நம்ம ஓடி 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 உழைக்கிற மாதிரி வரத்துக்கு பிராப்தம் உண்டு, பாக்கியம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். உழைக்கிறது தப்பு இல்லை, அது கடைசி வரைக்கும் உழைச்சிட்டு தான் இருக்கணும், ஓடி 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 உழைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது செய்யுங்க, ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் சனியினோட பார்வை 9ஆம் பாவம்.
பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோன்னா நம்ம 90 ரூபாய் தான் வந்து பார்த்திங்கன்னா காசு எடுக்க முடியும். எதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லாபத்தில் ஒரு நஷ்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். தப்பில்லை, நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம், 100 ரூபாய் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 120 ரூபாய்க்கு உழைக்கலாம். 100 ரூபான்றது ஈஸியாக வந்துடும். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்கு செலவுக்கு போதுமானதாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரு பகவான் வந்து பாருங்கள் 10th பிளேஸ், அதாவது 9th to 10th பிளேஸ், தொழில் ஸ்தானத்தில் குரு. தொழில் ஸ்தானத்தில் குரு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய வாழ்க்கை, புதிய துவக்கம், புதிய வழி இதெல்லாம் பிறக்கும். தொழிலில் ஒரு மேன்மை, தொழிலில் ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஏதோ ஒரு ப்ளஸ் வரும். ஏதோ ஒரு ப்ளஸ். அது எந்த விதத்தில் வரும்? ஒரு வேலை வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், இல்லை புதுசாக ஒரு வேலை கிடைக்கலாம், இல்லைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கலாம், இந்த மாதிரி ப்ரொமோஷன். இது எல்லாமே ஏதோ ஒன்று. இல்லை நாங்கள் தொழில் நடத்துகிறோங்க, நம்மளுக்கு இன்னொரு ஃப்ரான்சைஸ் எடுக்கலாம், இல்லை நம்மளோட தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராக்கிகள், நிறைய வாடிக்கையாளர்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தொழிலில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சாலிடாக இருக்குங்க, கவலையப்பட வேண்டாம். ஓகேங்களா? கண்டக சனி அப்படின்னும் போது ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லணும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான பிளானட் தாங்க. புதனை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஃபேவரபுளான பிளானட் தான். அன்ஃபேவரபிள் பிளானட் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக தொழிலில் அடுத்த லெவலில் போவீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, கவலையப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ தடைக்கல்லும் படிக்கல்லாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த 1 வருட காலகட்டம். யாருக்கு? கன்னிக்கு. கவலைப்படாதீங்க. 2 விஷயம் மட்டும் கவனம், ஹெல்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணம். 2 மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓவர் கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? கன்னி வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக ஓட கற்றுக்கோங்க. ஓடுங்க ஓடுவீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக ஓடுனீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆன் தி ஹோல் வந்து பாருங்கள் கன்னிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்கள், ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது நம்மளுக்கு வந்து May 18 பயிற்சி ஆகிறாங்க. அப்போ அதையும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? ராகு பகவான் வந்து 6th பிளேஸ் கும்பம், ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு. ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு அப்படின்றது ஒரு ஃபேவரபுளான விஷயம் தாங்க. ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வந்து எதிராளிகள் அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. எதிராளிகள் அவங்கெல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் கடன் மட்டும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளேஸ் வந்து ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி பாருங்கள் கேத்து 12th பிளேஸ், விரயஸ்தானத்தில் கேத்து. ஸோ அயன போகஸ்தானத்தில் கேது. அப்போ கொஞ்சம் தூக்கம் கெட்டு உழைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு போதும்டா, இவ்வளோ சம்பாரிச்சது போதும்டா, ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு தோணும். திடீர்னு விட்டேத்தியான எண்ணமும் தோணும். திடீர்னு யாரு கூடயும் பழகாமல் நம்ம சைலண்ட்டாக இருக்க மாதிரியும் தோணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும், கவலையே பட வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் வரும். நம்ம வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது வந்து 12th பிளேஸ் கேது அதையும் கொடுப்பாரு. ஓகேங்களா? ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. இந்த 2025 நல்லாவே இருக்கும். வளர்ச்சியை நோக்கி உங்கள் பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன நல்லா இருக்குது அப்படின்னாலும் நம்ம கண்டிப்பாக பரிகாரம் அப்படின்றது சொல்ல தானே செய்வோம். கண்டக சனி வேறு, அப்போ பரிகாரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமை நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமையும் செய்யலாம், இல்லைன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை, இல்லை அப்படின்னா அமாவாசை தினத்தன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுவுக்கு 1 எள் தானம் நம்ம கொடுக்கலாம். எள் தானம் கொடுத்தா இப்போ மக்கள்லாம் யாரும் வாங்குறதில்ல. கோயிலில் கூட எள் சாதம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பசுவுக்கு கொடுக்கறது ஒரு ஒத்தமான விஷயமா இருக்கும். நம்ம அமாவாசை தோறுனாலும் கொடுங்க, இல்லை மாதத்தில் ஒரு சனிக்கிழமை. பொதுவாக வந்து பாருங்கள் இந்த பரிகாரம், இந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணணும். சனிக்கிழமை பண்ணால் அதனோட பலன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு அமாவாசை இல்லை நாளைக்கு சனிக்கிழமைனா இன்றைக்கே நைட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு வச்சுக்கோங்க. எள்ளு, பச்சரிசி மாவு, அதை வந்து பச்சரிசி மாவை வந்து அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா சாதமாகவும் வடிச்சிக்கலாம். நம்ம என்ன பண்ணலான்னா முன்னாள் நைட்டு அரிசி ஊற வச்சுடுங்க, எள்ளு ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அதை வந்து ஒரு கூழு மாதிரி காய்ச்சிட்டு அதுக்குள்ளே நல்லா இவ்வளோ வெல்லம் போட்டு ஒரு 4 வாழைப்பழம் போட்டு ஒரு கூழு மாதிரி வச்சு பசு கொண்டு போய் கொடுங்க. இல்லை உருண்டை மாதிரி பண்ணி பசுக்கு இப்படி கையில் கொடுக்கலாம். கையில் கொடுக்கும்போது பசு எடுத்துகிட்டு அந்த கையை லிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் வந்து நிறைய குறையும். ஏன்னா பசுவில் வந்து பாருங்கள் 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. முக்கியமாக சனி பிரீத்தி ஆவார். ஸோ ராகுகேது பிரீத்தி ஆவாங்க. ஜாதக ரீதியாக ராகுகேது சரியில்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் ஒரு மேன்மையான பலனை தரும். ஆன் தி ஹோல் கன்னி ஒன்றுமே பிரச்சனை இல்லை,
எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரே ஒரு வேர்ட்ல சொல்ல போனா, உங்களுடைய கேது பகவான் உங்ககிட்ட இருந்து ரிலீவ் ஆகுறாரு. இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. அப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கேது பகவான் உங்க ராசியிலிருந்து 12ஆம் இடத்திற்கு நகர்கிறார். இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் இந்த 2025ல. ஏன்னா ஒரு சந்திரனோட ஒரு கேது சேரும் போது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதனாலதான் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக 3 வருடங்களாகவே பாத்தீங்கன்னா நிறைய மன உளைச்சல்கள், குடும்பம் ரீதியான பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சட்ட வழக்குகள். கடன் வாங்கிட்டோம், தெரியாம வாங்கிட்டோம், ஆனா அவங்க போலீஸ் கேஸ் வரைக்கும் போவாங்க, கோர்ட் வரைக்கும் போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம இந்த மாதிரியான ஒரு கடனை வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடன் தொந்தரவாகப்பட்டது. நீங்க ஏறாத இடத்தெல்லாம் ஏறிட்டீங்க, பார்க்காத விஷயத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, படாத அவமானத்தெல்லாம் பட்டுட்டீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த 2025 அந்த கேது பகவானுடைய ரிலீஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 12ஆம் இடத்திற்கு போன உடனேயே கன்னிராசி அன்பர்கள் என்ன இப்ப ஆரம்பிச்சிருவாங்கன்னா, நான் ஒரு பெரிய ஞானி, என்னை மாதிரி யாருமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியா ஒரு குருவோடைய நிலைக்கு வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கேது பகவான் வச்சு செஞ்சுட்டாரு. 2 வருடங்களாக நீ இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது, எதுக்கு அங்க திரும்ப திரும்ப போற, உன்னையதான் இங்க போட்டு அடிச்சிட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க எந்த திசை நோக்கி போனாலும் அந்த திசையில உங்களை சாட்டை வச்சு அடிக்காத குறையதான் அடிச்சிட்டு இருந்தாரு இந்த கேது பகவான். அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருடங்களாக அந்த தொழில்ல பாத்தீங்கன்னா கடனே வாங்காத மனுஷங்க நீங்க. உங்க கன்னிராசி அன்பர்கள் கடன்னு பார்த்தாலே வாழ்க்கையில ஒரு அலர்ஜி அந்த மாதிரி இருந்திருப்பீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா தலைக்கு மேல கடன். அந்த கடனை வச்சு நான் என்ன பண்றது, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, என் வாழ்க்கையில நான் மீண்டு எழறதுக்கே இன்னும் 10 வருஷம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த தலைக்கு மேல கடனை பார்த்து பயந்து போய் தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போதோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்க கன்னிராசி என்பர்கள். அந்த அளவுக்கு அந்த கேது பகவான் உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாரு. இதே கன்னி லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னா லக்னத்திலேயே அந்த கேது இருக்கும்போது ஒரு விரக்தியான ஒரு வாழ்க்கை, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? ஏன்னா எல்லாருக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கன்னி லக்ன அன்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழ்றீங்க. ஆனா அந்த குடும்பம் உங்களை என்ன சொன்னாங்க, அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. நீ போய் இவ்வளவு கடன் வச்சிருக்கிறியே, உனக்கெல்லாம் தொழில் செய்ய தெரியுதா, ஒரு வருமானத்தை சேமிக்க தெரியல, நீலாம் என்ன பெரிய படிப்பு படிச்ச அப்படின்ற மாதிரி உங்களை இவ்வளோ இழிவுபடுத்தி பேசினவர்களும் அதே குடும்பத்தார்கள் தான், அதே உறவினர்கள் தான், அதே நண்பர்கள் தான். நண்பர்கள்னு சொல்லும் போது ஞாபகம் வருது, இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலத்துல நண்பர்களுக்கு உதவி செய்து பல பேர் பாத்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலையில மாட்டிருப்பீங்க. நிறைய பேர் கன்னிராசி அன்பர்கள், ஏன்னா நண்பர்கள் வட்டாரம் ஏராளம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. சும்மா போறவங்க பேசினாங்களே அவங்கள வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ஸ்ல வச்சுட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் அவங்க பார்க்கும்போது ரொம்ப பேரானந்தமா இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த மாதிரி இந்த நண்பர்கள் வட்டாரம்ன்றது இவங்களுக்கு ஏராளமா இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்கள் ஏமாற்றும் போது அந்த மன வலி இருக்கு பாத்தீங்களா. இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க 2025 தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா யார உள்ள ஏத்தணும், யார உள்ள ஏத்தக்கூடாது, நம்ம தொழில் செய்யறது நம்ம எந்த வரமுறையில இருக்கணும், நம்ம வேலைக்கு போகும்போது எந்த மாதிரி இருக்கணும், சக ஊழியர்களோட எந்த மாதிரி இருக்கணும், படிப்புன்னு வரும்போது நம்ம எப்படி படிக்கணும். ஏன்னா உங்க கூட படிச்சவங்களே பாத்தீங்கன்னா உங்களே படிக்க விடாம நல்லா அவங்க மார்க் வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ல அவங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க. நீங்க இத்தனைக்கு அவரை விட படிக்கிற ஆள் நீங்களா தான் இருப்பீங்க, அதிகமா படிக்கக்கூடிய ஆள் நீங்களா தான். உங்களுடைய
கான்சென்ட்ரேஷனை முழுவதுமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சக ஊழியர்கள், ரிலேட்டிவ்ஸ், உறவினர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருமே கெடுத்துட்டாங்க. உங்களுடைய கான்சென்ட்ரேஷனே போச்சு. இப்படிப்பட்ட கன்னிராசியா, எனக்கு கன்னிராசியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா நீங்க இருந்த நிலைமையே வேற, இப்போ கடந்த 2 வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வேற. பழசை பத்தி எதுக்கு ரொம்ப நேரம் பேசணும், நம்ம 2025 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காரியம் எதுக்காக சொன்னேன்னா, உங்களுடைய கேது பகவான் உங்களுடைய ராசியில இருந்து விலகிட்டார். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். நீங்க இந்த வருஷத்துல செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி, அதாவது 4ஆம் வீட்டு அதிபதியும் களத்திரக்காரகனும் உங்களுடைய கர்மஸ்தானத்துல, அதாவது 10ஆம் இடத்துல பயிற்சியாகி வராரு. யாரு? குரு பகவான் தான், வேற யாரும் கிடையாது. அதனால இந்த காலகட்டம் உங்களுக்கு வீடு வாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில் சம்பந்தமாக நல்ல வளர்ச்சி. 10ஆம் இடத்துல குரு இருக்கு, நீங்க ஏன் பயப்படுறீங்க? தொழிலை பத்தி கவலையே பட வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டை மாத்திரம் குறைச்சிட்டே வாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு நீங்க குறைச்சு உங்களுடைய உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் 2025ல தொழில் ரீதியான ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போறீங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா புதிதா தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா வேலை செஞ்சு செஞ்சு மற்றவர்களுக்கு அடிமையா இருந்து அவங்கிட்ட வாங்குற ஒரு 50,000 சம்பளத்துக்கு அவன் 1,00,000 கேள்வி கேட்பான். அவனுக்கு நம்ம பதில் சொல்லி அவனால நம்மளால முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில வெறுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டை வச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் தொழில் செஞ்சுக்கலாமா மேடம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, தயவு செய்து நீங்க புதிதா தொழில் தொடங்குறீங்க, அதுவும் இன்வெஸ்ட்மெண்டோட தொடங்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா திசாபுத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியணும். அதே சமயத்துல உங்களுக்கு தொழில் காரகன் எப்படி இருக்கான்னு தெரியணும். இப்போ கோச்சார நிலவரப்படி நல்லா இருக்காரு தொழில்காரகன், அந்த கோச்சார நிலவரப்படி நல்லா இருக்காரு. அதனால நீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து அந்த ஜாதகத்தை பார்க்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாதகம் பார்க்க தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு எப்படி நீங்க செய்யணும்ன்றது எல்லாமே நல்லா தெரியுது. அதனால இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டின்றது கிடைக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இப்ப தொழில் ரீதியா பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு சொல்லியாச்சு. அடுத்து ஒரு கன்சல்டன்சி தொழில் செய்யறவங்க, சர்வீசஸ் ஓரியன்டா தொழில் செய்யறவங்க, பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து செய்வீங்க. அதாவது லேபர் கான்ட்ராக்ட், இந்த ரோடு கான்ட்ராக்ட், கவர்மெண்ட்ல இருந்து டெண்டர் எடுத்து செய்யறவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்க போட்ட பணத்தை சூப்பரா எடுக்க போறீங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் எவ்வளவோ நீங்க பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்னும் வந்த பாடு இல்லை. எக்ஸ்ட்ரா கடன் வட்டிக்கு தான் போகுதே ஒழிய இந்த போன வருஷம்லாம் ஒன்னும் வந்த மாதிரி பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது. இந்த 2025 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. போட்ட பணத்தை எடுக்கிறது, உடனே திரும்ப இன்னும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதே சமயத்துல குழந்தைங்க பேர்ல இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னா 7ஆம் இடத்துல சனி. ஏன்னா 6ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார் இல்லையா. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. திருமணம் சம்பந்தமான சில உறவுகள்லாம் பிரச்சனைகள்ல இருந்திருக்கும். ஒரு 1.5 வருடம் தான் ஆயிருக்கும் திருமணம் ஆகி. அடுத்து பாத்தீங்கன்னா பிரிவினைன்னு வந்தாச்சு. ஒரு நல்ல வாழ்க்கையவே வாழல. அதுக்குள்ள இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த வருடத்துல எல்லாம் பிரிவினைகளை சந்திச்சு டைவர்ஸ் அளவுக்கு போய் அசிங்கம், அவமானம், இந்த பெண் வீட்டார் சைடும் சரி, ஆண் வீட்டார் சைடும் சரி, நிறைய பேர் அந்த உறவினர்கள் மத்தியில நிறைய பிரச்சனையை சந்திச்சு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு, என்னடா இது இப்படி திருமணம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க கன்னிராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தமான பிரிவினைகள் நிறைய இருந்திருக்கு. இந்த காலகட்டம் அது எல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம். திருமண உறவுல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு சுமூகமான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு குழந்தைகள், நல்ல நமக்கு அம்சமான 2 குழந்தைகள், இந்த மாதிரியா உங்க லைஃப் பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தீங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி தான் இருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை
வாழ்க்கையை ரொம்ப லைஃபை என்ஜாய் பண்ணி நீங்க போவீங்க. அந்த மாதிரியான, அதாவது பேக் டு பெவிலியன்ற மாதிரி இந்த கேது இருந்ததுனால எங்கேயோ இந்த குழப்பி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமா ஆக்குன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு மறந்து போச்சு. இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ன்றதுல இப்படி இல்லாம இருந்துட்டீங்க. இப்போ இந்த 2025 திரும்பியும் நீங்க உள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி லைஃப ஒரு ஆனந்தமா உண்டாக்குறதுக்கான ஒரு வழிதான் இந்த 2025. நல்ல தெய்வீக ஆன்மீக கோயிலுக்கு போங்க இந்த வருடம். ஏன்னா ஆன்மீகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னா இந்த வருடத்துல நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாலும் உடனே நிறைவேறுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ஏதாவது ஒரு பிரார்த்தனை சும்மா அந்த தெருமுனையில இருக்கக்கூடிய அந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஒரு பிரார்த்தனையை வைங்க, கண்டிப்பா அது ஒரு 2 மாதத்துல உங்களுக்கு இந்த வருடத்துல நடத்தும். அந்த அளவுக்கு அந்த 7ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுக்கு அந்த தெய்வ பலம்ன்றது கூட வரும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். அதனால தெய்வ பலம் முழுவதுமாக இருக்கு 2025. நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டாம். ஆன்மீக பலத்தையும் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு புது சிந்தனையோட புது முயற்சிகளோட நிறைய இன்னோவேட்டிவா திங்க் பண்ணுங்க. ஏன்னா கன்னிராசி என்பவர்கள் நிறைய திறமைகள் வச்சிருக்கிறீங்க. அதனால இன்னோவேட்டிவா திங்க் பண்ணி நீங்க என்ன புதுசா செய்யலாம் அப்படின்றத யோசிச்சு செய்தீங்கன்னா அந்த நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராடே நீங்க ட்ரை பண்றீங்க, வெளிநாடு போகணும் ட்ரை பண்றீங்கன்னா ஒரு கண்ட்ரி மாத்திரம் செலக்டடா போகாதீங்க. ஒரு 5 கண்ட்ரி வச்சுக்கோங்க, இல்ல மேக்சிமம் 3 கண்ட்ரி வச்சுக்கோங்க. அதுல செலக்டடா உங்களுக்கு எது நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கோ அதுல நீங்க செலக்ட் பண்ணி போகும்போது உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை, உங்களுக்கு பிடித்தமான வருமானம், நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கைன்றது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 2025 ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான ஒரு வருடமாக இருக்க போகுது.